பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் காக்கிறவர் என்பதை தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தருகிற பாதுகாவலை, கர்த்தர் நம்மை எப்படி காக்கிறார் என்கிற விதங்களையும் சொல்லி நம்மை பலப்படுத்துகிறது அல்லவா? நாம் வாசித்த இந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் முந்தைய நாளிலே தியானித்தோம். இதனுடைய அடுத்த பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவர் உன்னோடு இருப்பார் என்று சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூடவே இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 20வது வசனத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி வாக்கு பண்ணி இருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிறார். அநேக நேரம் தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை உணர்கிறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. கிதியோனை போலவே கர்த்தர் என்னோடு இருந்தால் இவையெல்லாம் ஏன் எனக்கு நடக்கிறது என்ற கேள்வி உள்ளத்தில் எழுகிறது அல்லவா? அன்பரே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. அவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு கிரியை செய்கிறதை இந்த நாளிலே உங்களுடைய கண்கள் காணட்டும். நாம் விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே. எங்களுக்கு முன்பாக போகிறவர் மாத்திரமல்ல, எங்களோடு கூடவே இருந்து ஆண்டவரே எல்லா வித சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் நீர் எங்களை விடுவிக்கிறதற்காய், தப்புவிக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் நீர் கூட இருக்கிறதை அனுபவிக்க, ருசிக்க கர்த்தர் கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறேன். உம்முடைய கிரியையை ஒவ்வொருவருடைய கண்களும் காணட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.